நாளைக்கு கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த படமான கூழாங்கல் படத்தோட மூவி ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் வேரியன்ஸ். கூழாங்கல் மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு குடிகார அப்பா, ஒரு பையன், ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கூட அவர் வந்து அடிக்கடி சண்டை போடுவார். அதனால அவங்க ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அவங்களை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரதுக்கோசரம் அந்த அப்பாவும் பையனும் போகிறாங்க. போகிற இடத்துல அவங்க அப்பா வந்து அங்கெல்லாம் சண்டை போடுறதுனால அந்த பையன், அந்த சின்ன பையன் அவன் கோவத்தை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி வெளிப்படுத்தி அவங்க திரும்பி அங்கேருந்து ரிட்டர்ன் நடந்து வராங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்க அங்கேருந்து நடந்து வராங்க. இந்த நடந்து வர வழியில் நடக்கிறது தான் இந்த கூழாங்கலோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு எதுக்கு கூழாங்கல்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அவங்க போயிட்டு அவங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு நடந்து வரப்ப அந்த பையன் வந்து ஒரு கூழாங்கல் எடுத்து சேகரித்து வைப்பான். சரி, இதுக்கு தான் இந்த கதை வச்சிருக்காங்க பண்ணுறா. அதுக்கு இல்லை, அந்த கூழாங்கலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கமேது நிறைய கூழாங்கல் இருக்கும். அதுக்கு தான் வேணா அதிலே காமிச்சிருப்பாங்க அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்கன்னு. நம்ம பார்க்க போகிறது வந்து படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து நல்லா எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடித்தவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க நடித்தவங்க எல்லாருமே நேச்சுரலாக நடித்த மாதிரியே தெரியாது. அப்படியே நம்ம கூட அவ்வளோ கனெக்ட் ஆகும். இதில் வந்து அடிக்கடி ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் சின்ன பையன்லேருந்து வயசானவங்களுக்கு எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் மேலே வரும்னு நினைக்கிறேன். அந்த ஷாட்டு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அப்புறம் படத்தோட விசுவலேஷன், ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு விஷுவல் வந்து அது காமிக்கிற விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நாயாக்கதும், அப்புறம் ஒவ்வொரு மரம், செடி, கொடி, தண்ணி அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது வந்து மூவியோட கனெக்ட் ஆகிறதுனால இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். இந்த படத்தில் வந்து எனக்கு என்ன நெகட்டிவாக ஒன்று தோணுச்சுன்னா, அதில் வந்து அவங்க வந்து அனிமேல வந்து இந்த கையை காலை உடச்ச மாதிரி இந்த ஒரு எலின்னு நினைக்கிறேன். அதை வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஒரு டைம் பண்ணாங்களா 2-3 டைம் டேக் எடுத்தாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம கூட கனெக்ட் ஆகும்போது அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு ஃபிலிமுக்கோசரம் இது பண்ணணுமா, அந்த அனிமலை கொள்ளணுமான்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஆனால் நான் நான்வெஜ் தான் இல்லைன்னு சொல்லலை. ஃபிலிமுக்கோசரம் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தோணுச்சு. இது எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்கலாம்னா, இஃப் யூ லைக் டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இதை பார்க்காதீங்க நீங்கள். ஏன்னா இது வந்து மூவி லவர்ஸ் இவங்க தான் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் வந்து படத்தை நான் நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸில் இந்த மாதிரி படம் பார்க்க, எல்லா படமும் பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். மற்றவங்களையும் பார்த்துட்டு ஆக்ஷனாக பார்த்துட்டு இது வந்து பார்த்துட்டு என்னடா படம் இப்படி ஸ்லோவாக போகுது அப்படின்னு நினச்சோன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா படம் வந்து அந்த 1 மணி நேரம் படமா, அது 1 மணி நேரம் 15 நிமிஷம்காங்க. அந்த டைட்டில் கார்டு வந்து நேம் இதெல்லாம் போயிடும். மிச்ச படம் வந்து அவங்க அப்படியே ரியலாக அங்கே போகிறது, அங்கேருந்து இறங்கி அங்கே சண்டை போட்டு திரும்பி நடந்து வர்றது அப்படியே ஃபுல்லாகவே காட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும் படம். ஜென்ரலாக மூவி வந்து லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கும். படத்தில் உனக்கு பிடிச்ச ஷாட் ஏதாவது சொல்லு. படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா இந்த சிங்கிள் ஷாட் தான். அதில் வந்து அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் வந்து எல்லாருமே நேச்சுரல் நடிச்சிருப்பாங்க. சிங்கிள் ஷாட் அவ்வளோ, அந்த சின்ன பையன்லேருந்து எல்லாருமே கரெக்டாக நடிச்சிருப்பாங்க. சின்ன பையன் வந்து அதிகமாகவே பேச மாட்டான். 2-3 சீனில் தான் பேசியிருப்பான். அதுவும் சூப்பராக அந்த பையன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த படத்தில் எனக்கு பிடிச்சவங்க. மாமா, அப்பா உன்னை கூட்டி வர சொன்னாரு. நீ வரலன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுவாரா? போய் அப்படியே சொல்லு போ. உனக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்ச ஷாட் எதுனா, பையன் வந்து அவங்க பேர்லாம் எழுதிட்டு இருப்பான் ஒவ்வொரு பேரா. இவன் அவங்க அப்பா வந்து அவனை அடித்தாலும் என்னதான் பண்ணாலும் அவன் பேர் எழுதுறப்ப அவன் பேர், அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர், தங்கச்சி பேருன்னு என்னதான் அவங்க அப்பா அடித்தாலுமே அவங்க அப்பா பேரை விடாம தான் அதை எழுதியிருப்பான். அது எல்லாருக்குமே பிடிக்கும். என்னதான் நம்ம அப்பா அடித்தாலுமே அவங்க பிடிக்காம போயிடாதுல, அந்த மாதிரி தான். அவன் அந்த கோவத்தை வெளிப்படுத்துறதும் நல்லா இருந்திருக்கும். அவங்க அப்பானா அதுக்கோசம் எதுவும் பண்ண முடியாது. சின்ன சின்ன இடத்துல அவன் அந்த கோவத்தை காட்டியிருப்பான். அந்த காசு கிழிச்சு போடுறதும் சரி, இந்த ஒரு கீழேருந்து ஒரு கண்ணாடி எடுப்பான். அந்த கண்ணாடி வச்சு இந்த சன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை வச்சு கொஞ்சம் சூடு வச்ச மாதிரி பண்ணுவான். இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டை பண்ணுவான். அவனோட கோவத்தை அப்படி வெளிப்படுத்தியிருப்பாலும் நல்லா இருக்கும் பார்க்குற மாதிரி. இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு வின் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான படமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து தான். அது வந்து ஜென்ரலாக ஒரு லைஃப்பில் என்ன நடக்குமோ அது அப்படியே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கண்டினியூஷனாக அந்த கரெக்டாக காட்டியிருப்பாங்க. நம்ம கூட ஈஸியாக அட்டாச் ஆகும். ஒருத்தங்க லைஃப்பில் என்ன நடக்குமோ அதை அப்படியே காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா குடிக்கிறதுனால அந்த பையன் படிப்பு வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி குடிக்காத அப்பனால அந்த ஃபேமிலி என்னென்ன கஷ்டப்படுவாங்க, அவங்க ஒய்ஃப் எப்படி கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த படத்துலேயே உங்களுக்கு கன்வே ஆயிடும். பார்த்தா என்ன மாதிரிலாம் பண்ணியிருப்பான். சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுவார். அந்த பையனெல்லாம் சம்மந்தமெல்லாம் போட்டு அடிப்பார். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தானாக கனெக்ட் ஆகிடும். சொகுசு புண்ணில் வந்த திமிரு, சொகுசு புண்ணில் திமிரு.
படத்துல கிராமத்துல வந்து எப்படி தண்ணி எடுப்பாங்க, அந்த தண்ணி அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஏன்னா தண்ணி இப்போ குடிக்கிறது ஈஸி வந்து, ஆனால் அதை எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து அவங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லிட்டு அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. படத்துலேயே ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. அந்த அதில் காலத்தில் அந்த பையனோட அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிப்பார். தண்ணி வேகமாக குடிப்பார், சிந்திட்டு குடிப்பார். அந்த கிளைமேக்ஸில் காட்டும்போது அங்கே வந்து தண்ணி வந்து அந்த ஒரு சின்ன ஊற்று மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு பாட்டி உட்காந்து அது மொண்டு மொண்டு ஊற்றுவாங்க கடைசியில் குடத்துல. தண்ணியோட இம்பார்ட்டன்ட் வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நாளைக்கு வந்து கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை பாருங்கள், இதுவும் உங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு வரப்பட ஒரு படமும் உங்களுக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது. கொட்டுக்காளி மூவி ரிவ்யூவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.